கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் சிறுமி ஒருவர் கடந்த 5 ஆண்டுகளாக 64 நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ளவர்களை சிறப்பு புலனாய்வு குழு தேடி வருகிறது. கேரள இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையின் விவரம் இதோ. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் ஒரு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து தப்பிப்பது குறித்து பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. குழந்தைகள் நல்வாழ்வுத்துறை அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளனர். அப்போது பாலியல் தொடர்பாக தங்களுக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்கள் குறித்து தனியாக வந்து தெரிவிக்கும்படி அந்த மாணவிகளிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்போது 18 வயது நிரம்பிய பெண் ஒருவர் தனக்கு நேர்ந்த பாலியல் கொடுமைகளை விவரிக்க அதை கேட்டு அதிகாரிகளே ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 2019ஆம் ஆண்டில் அந்த பெண்ணுக்கு 13 வயதாக இருக்கும்போது அவருடன் படித்த மாணவன் ஒருவனுடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் தனிமையில் இருக்கும்போது எடுத்த வீடியோவை காதலன் தனது நண்பர்களுக்கு அனுப்ப அதை பார்த்து காதலனின் நண்பர்கள் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். விளையாட்டு வீராங்கனையான அந்த பெண்ணின் வீடியோவை உடற்பயிற்சி ஆசிரியரும் பார்த்து அவரும் அந்த பெண்ணிடம் அத்துமீறி இருக்கிறார். வீடியோ அடுத்தடுத்து பரவ பள்ளி ஆசிரியர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், உறவினர்கள், தந்தையின் நண்பர்கள் என பலரும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கின்றனர். தொடர்ச்சியாக 2019 மேலும் வெளிநாட்டில் உள்ளவர்களை கைது செய்ய லுக் அவுட் நோட்டீஸ் மற்றும் இன்டர்போல் உதவியுடன் ரெட் கார்னர் நோட்டீஸ் பிறப்பிப்பது தொடர்பாகவும் ஆலோசித்து வருவதாகவும் கூறியிருக்கிறார். தலைமறைவாக உள்ளவர்களின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டிருப்பதாகவும் விரைவில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் அறிவியல் ரீதியிலான விசாரணையும் நடைபெற்று வருவதாக டிஐஜி அஜிதா குறிப்பிட்டுள்ளார். பத்தனம்திட்டாவில் உள்ள பேருந்து நிலையத்தில்தான் பாதிக்கப்பட்ட சிறுமியை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடிக்கடி சந்தித்துள்ளனர். சிறுமியை அங்கிருந்துதான் பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 13 வயது முதல் 18 வயது வரை 64 ஆண்கள் ஒரு சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் கேரளாவையே உலுக்கி இருக்கிறது.